கோரிமேடு சுப்பையா நகரை சேர்ந்த புவனேஸ்வரி வேல்ராம்பட்டு தனியார் கல்லூரி ஒன்றில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரை விரட்டி காதலித்த மூலக்குளம் லோகேஸ்வரன் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியுள்ளார். இந்த மாதத்தோடு கல்லூரி படிப்பு முடிவடைய உள்ள நிலையில் லோகேஸ்வரனின் காதலை நம்பிய புவனேஸ்வரி திருமணத்திற்கு சம்மதித்துள்ளார். இவர்களுக்கு இரு வீட்டார் ஒப்புதலுடன் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு முன்னதாக தன்னை ஜிப்மர் மருத்துவமனை ஊழியராக கூறி வந்த லோகேஸ்வரன் அங்கு ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி பின்னர் வேலை இல்லாமல் இருந்துள்ளார். அவர் வேலை இல்லாதவர் என்ற உண்மை தெரிய வந்ததால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. மேலும் திருமணத்திற்கு பிறகும் கல்லூரி படிப்பை தொடர்ந்து வந்த புவனேஸ்வரி மீது லோகேஸ்வரனுக்கு சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் புவனேஸ்வரி செல்போன் வைத்துக் கொள்ள அவர் அனுமதி மறுத்துள்ளார். அவன் என்ன 2 மணி 3 மணி விட்டா டார்ச்சர் பண்றான் தத்தா. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூங்கினா கண்ணை இப்படி பிரிச்சு வச்சு நீ மட்டும் தூங்குறியடி, என்ன மூச்சு பாருடின்னு சொல்லி எழுப்புவானா என் பிள்ளைய. ஒரு கட்டத்தில் மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்த லோகேஸ்வரன் காதல் மனைவி என்றும் பாராமல் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்துள்ளார். இதனால் கோபித்துக் கொண்டு தாய் வீடு சென்ற புவனேஸ்வரியை சமாதானப்படுத்திய பெற்றோர் அவருக்கு புதிய செல்போன் வாங்கி கொடுத்து பிரச்சனை ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளுமாறு கூறி கணவர் வீட்டுக்கே அனுப்பியுள்ளனர். எங்ககிட்ட ஃபோன் பண்ண விட மாட்டான் சார். அவன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்பு போட்டு வச்சுருக்கிறான் சார் ஃபோனில். அவன் அந்த ரெக்கார்ட் பண்ணுற ஆப்பு போட்டு வச்சுக்கினா அதை எங்ககிட்ட ஒரு தடவை சொன்னான், ஃபோன் பேசும்போது பார்த்து பேசுங்கன்னு சொன்னான். அதனால் நாங்களாக ஒரு சூதானமாக புரிஞ்சுக்கினேன் அவட்ட எதுவுமே கூட கேட்க மாட்டோம். நேராக வந்தால் மட்டும்தான் சார் கேட்போம், நல்லா இருக்கிறியாம்மா, நல்லா வச்சுக்கிறாங்களா, அவ்வளோதான் சார் கேட்போம். அவங்களோட இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பேசினதே கிடையாது சார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று கணவர் வீட்டில் சடலமாக தொங்கியுள்ளார் புவனேஸ்வரி. புவனேஸ்வரியின் மரணத்துக்கு பிறகு கணவர் லோகேஸ்வரனும் மாமியார் கஸ்தூரியும் தலைமறைவாக்கிவிட இன்று அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புவனேஸ்வரியை தற்கொலைக்கு தூண்டியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆசைக்காக ஒரு பெண்ணை காதலிப்பதும் அதை அந்த பெண் உண்மை என நம்புவதும் தீர விசாரிக்காமல் திருமணம் செய்து கொடுப்பதும் ஒரு பெண்ணின் கல்லூரி படிப்பை மட்டுமல்லாது அவரது வாழ்க்கையையே மரணத்தில் தள்ளிவிட்டது. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து சண்முகம்.